வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். முடியாதது முடியும், ஆன்மீகமும் ஐஸ்வர்யம் என்ற பகுதியிலிருந்து நாம் இன்றைய பதிவு பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டம் ஒருவரை தேடுவதும் அல்லது அதிர்ஷ்டம் ஒருவரை தாக்காமல் விலக்குவதும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடைபெறும் நிகழ்ச்சியாகும். தனது 35வது வயது வரை அரிசியும் மோரும் தவிர மற்ற எதையும் ஜீரணிக்க இயலாதவர் ஒருவர். MA இலக்கியம் படிப்பில் சேர்ந்தபோது எதையும் ஜீரணிக்க முடிந்ததை கண்டார். ஆனால் அதை அவர் உணரவில்லை. தொடர்ந்து சில மாதங்கள் இடைவெளியில் வலிப்பு நோயினால் அவதிப்பட்ட ஒருவருக்கு புதிய நண்பரின் அறிமுகம் ஏற்பட்ட பின் அந்த நோயின் கடுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தே அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டார். ஆனால் அவரும் அதை கவனிக்க தவறிவிட்டார். சிறு தொகை கூட கடன் பெற முடியாத நிலையில் இருந்தவருக்கு பொது திட்டத்தினால் வீடு தேடி வந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் கடனாக வழங்கப்பட்டது. பத்திரிகையாளர் இதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்த போது அந்த முன்னேற்றத்தின் விவரங்களை மட்டும் அவர்கள் தெரிவித்ததை கேட்டறிந்தார். ஆனால் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்று அவருக்கு தெரியாது என்று கூறினார்கள். அதை பற்றி குறிப்பாக கேட்டபோது இது தங்கள் நினைவின் இல்லை என்று தெரிவித்தார்கள். ஆன்மா எப்படி முடியாததை முடித்து தருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை தன் வாழ்வில் நிரந்தரமாக்கிக் கொள்ள விரும்புகின்றவர் தன் கடந்த கால வாழ்வை ஆராய்ச்சி செய்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கண்டுபிடிப்பது நல்ல தொடக்க முயற்சியாகும். அப்படிப்பட்ட முயற்சி ஆன்மீக நன்றியறிதலாகும். வாழ்க்கையில் செயல்படும் ஆன்மா எப்படி நமக்கு தகுதிக்கு மீறிய பேற்றை கொண்டு வந்தது, எப்படி தவிர்க்க முடியாத துரதிருஷ்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றியது ஆகியவற்றை உணர்வதே ஆன்மீக நன்றியறிதலாகும். நன்றியறிதல் ஆன்மாவின் குணமாகும். இக்குணம் நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரக்கூடியது. நமக்கு நன்றியறிதல் உள்ளதற்கு சிறந்த அடையாளம் ஆழத்திலிருந்து சந்தோஷம் வருவதுதான். பாமர மனிதர் அரசாங்கத்திடமிருந்து சமூகத்திலிடமிருந்தும் பெரும் பலன்களை அறியாதவனாக இருப்பது போல் நாமும் ஆன்மா நமக்கு கேட்காமல் கொடுக்கும் எல்லா பலன்களையும் நன்றியுள்ளவர்களாக இருப்பதில்லை. இதைதான் இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, உயர்ந்த நிலையை அடைந்த பின்னும் நம் பழைய பழக்கம் பின்னணியில் இருப்பதை காணலாம். காலையில் மாலை வரை நாம் செய்யும் காரியங்களை எல்லாம் இந்த நோக்குடன் கவனித்தால் அவற்றின் பூர்வீகம் சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டதே தெரியும். தொடர்ந்து கவனித்தால் சிறு வயது முதலே ஆரம்பித்ததும் நன்றாக தெரியும். ஆரம்பம் புரியும் அளவுக்கு அவற்றை மாற்றும் திறன் நமக்கு ஏற்படும். பழக்கங்கள் அனைத்தும் பழக்கங்களே, அவற்றிற்கு உயர்வு தாழ்வு என்பவை இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றும் ஒன்று பதிவிட விரும்புகிறேன். இன்றைக்கி நான் டி நகரில் உள்ள மதர் சென்டர் போனேங்க. ஏதோ போகணும்னு ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே தடுத்தாங்க. ஏன்னா பொங்கல் கூட்டம், பயங்கரமாக கூட்டம் இருக்கும், பஸ்ஸில் கூட்டம் இருக்கும், டி நகர் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும், நீ போகாதேன்னு சொல்லிட்டு என்னிடம் உள்ள ஒரு வேகம், என்னை அங்கே போயே ஆகணுன்ட்டு ஒரு துடிப்பு இருக்க முடியல. நான் கடன்னு கிளம்பிட்டேன். போகும்போதே மதர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், பஸ்ஸு கூட்டம் இல்லாமல் வரணும், சீக்கிரம் எனக்கு பஸ்ஸு கிடைக்கணும், நான் உங்களை பார்க்க வரணுமான்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிடம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருந்தேன். பஸ்ஸு ஒன்று வந்தது. டீலக்ஸ் பஸ் தான், காலியாக இருந்தது. ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. 17 ரூபாய் டிக்கெட்டு கொடுத்து ஏறி உட்காந்துட்டேன். ஸ்ரீ அன்னைக்கு போகிற வரைக்குமே கூட்டமே இல்லை அந்த பஸ்ஸில். நேராக போய் பஸ் ஸ்டாண்டு
இறங்கி ஒரு 10 நிமிஷம் நடந்தேன். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த தியான கூடம் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக எடுத்து உட்காந்து தியானம் பண்ணேன். அங்கே வந்து தியானம் பண்ணும்போது நம்மளை அறியாமே கண்களிலிருந்து நீர் வரும். எல்லாருக்குமே வரும். அவங்க கஷ்டம் எல்லாம் சொல்லும்போது ஒரு தாய் தானே, ஒரு தாயை பார்க்க தானே நம்ம போகிறோம், ஒரு தாய் வீட்டுக்கு போகின்றோம் என்ற எண்ணத்துடன் நாம் வந்து அனைவருமே அங்கே போய் சரணாகதி அடைந்தால் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். மன அமைதியாக இருந்தது. உட்காந்து தியானம் பண்ணேன். என்னுடைய பிரார்த்தனை எல்லாமே சொல்லிவிட்டு மதர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி நான் வந்து வீட்டுக்கு போகணும். ஏறும்போது சாயந்தரம் டைம் ஆகிடுது, 4:30 மணி. அங்கேருந்து கிளம்பும்போது 3 மணி ஆகிடுது. 3 மணிக்கு கிளம்பினேங்க. 1 மணி நேரத்துக்குள்ளேயே நான் வந்து தியான கூடம் வந்துட்டேன். தியானம் பண்ணி முடிச்சுட்டு நேரத்தோடு வீட்டுக்கு போகணுமேன்ட்டு மதர்கிட்ட சொன்னேன். மாலை நேரம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ் விட்டெல்லாம் வர கூட்டம்லாம் நிறையா இருக்கும். நான் வந்து சீக்கிரம் எனக்கு பஸ்ஸு கிடைக்கணும், ஃப்ரீயாக கிடைக்கணும், நான் சீக்கிரம் ஏறி போகணும் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனேங்க. ஒரு பஸ்ஸு காலியாகவே நின்றுட்டு இருந்தது. அவங்கள கேட்டேன், இப்போ கிளம்புமான்ட்டு. கிளம்புமா, ஏறுங்கன்னாங்க. ஏறி உக்காந்தேங்க. அந்த பஸ்ஸில் யாருமே இல்லை என்னை தவிர. பஸ் கண்டக்டரு விசில் ஊத டிரைவர் பஸ் எடுத்தார். நான் மட்டும்தான் பயணித்தேன். அடுத்து ஒரு 4 பேர் தான் ஏறினாங்க. நான் வீட்டில் பாதி தூரம் வர வரைக்கும் யாருமே ஏறல. ரொம்ப ஃப்ரீயாக காலியாக தான் இருந்தது. நான் வீடு கிட்ட பஸ் ஸ்டாண்டு வர வரைக்குமே ரொம்ப கூட்டம் இல்லை. நல்லபடியாக இறங்கி 5:30 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. இது வந்து ஸ்ரீ அன்னையோட அருள் தான் சொல்கிறது. பத்திரமா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, ஏன் போனீங்க என்று கேள்வி மேலே கேள்வி. நான் வந்துட்டேன் அப்படின்னு நான் மெசேஜ் பண்ண பிறகு அமைதியானாங்க. ஏன்னா வந்து பொங்கல் டைமில் வந்து அதுவும் ஞாயிற்றுக்கிழமை லீவில் எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆஃபீஸில் லீவு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் உண்டு. அந்த டைமில் துணி எடுக்க நிறைய பேர் வருவாங்க. என்னுடைய லக்கு தான் சொல்லணும். ஸ்ரீநகரில் கூட்டம் இன்னைக்கு கம்மியாக தான் இருந்தது. நல்ல ஒரு தரிசனம். இன்றைய தினம் நினச்சோம், போக முடியல. அதனால் ஆசிரம தரிசனத்துக்கு போக முடியலேன்னு வருத்தப்பட்ட நான் டி நகரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ஆசிரமத்தில் தரிசனம் பண்ணுறதோட பவர் வந்து டி நகர் தியான கூடத்தில் இருக்குங்க. நீங்கள் அனைவரும் நேரம் கிடச்சா போய் தியானம் பண்ணுங்கள். அங்கே நிறைய புத்தகங்களும் விற்கிறாங்க, ஊதுபத்தி விற்கிறாங்க. இந்த பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.